ஹை, நான் தான் உங்கள் ஜியோ கோவிந்த். இன்றைக்கு நாங்கள் பசுமை புரட்சி என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பசுமை புரட்சி என்பதன் நேரடி பொருள் விவசாயத்துறையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் என்பதாகும். அதாவது விவசாயத்துறையில் பாரம்பரிய முறைகள் கைவிடப்பட்டு விருத்தி செய்யப்பட்ட விதை இனங்கள், இயந்திர சாதனங்கள், இரசாயன உள்ளீடுகள் பயன்படுத்தப்பட்டதால் விவசாய உற்பத்திகளின் வேகமும் அளவும் பன்மடங்கு அதிகரித்த நிகழ்வு பசுமை புரட்சி எனப்பட்டது. 1943ஆம் ஆண்டு மெக்சிகோ நாட்டில் சோள உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வேலை திட்டத்துடன் இது ஆரம்பமானது. ஆரம்ப மாநாட்டில் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபை, உலக உணவு ஸ்தாபனம், ரொக்பெலர் அமைப்பு ஆகியன இணைந்திருந்தன. குறித்த வேலை திட்டம் 1962இல் முடிவடைந்தது. பின் 1963இல் உலக உணவு விவசாய அபிவிருத்திக்கான சர்வதேச திட்டம் ஆரம்பமானதோடு அது பசுமை புரட்சி என்ற பெயரில் பிரபலமானது. பசுமை புரட்சியின் தந்தை என அறியப்படுபவர் ஐக்கிய அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த சேர் நோர்மன் போர்லோக் ஆவார். பின் 1980இல் சர்வதேச விவசாய ஆராய்ச்சி தொடர்பான ஆலோசனை சபை நிறுவப்பட்டு பசுமை புரட்சி உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அறியப்படுபவர் டி.எம். சுவாமிநாதன் ஆவார். நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திப்போம்.